என்ன சின்ன பண்ணு நீ ஒத்துக்கி இருக்கா? ஆல்வின் எங்க போனா? பிள்ளைய தொல்லை போட்டிருந்தா நான் உறங்கிட்டா, அதான் போய் கடத்திட்டு வரேன்னு போயிருக்காங்க. அப்படியே உறங்கிட்டாலோ? சாப்பிட்டா பத்தியா பசி அடங்கணும்னு உறக்க வந்துட்டாட்டு இருக்கு. ஆமா ஆமா. நீ கையில வச்சிருக்கிறது அவனுக்கு கடலையா? ஆமாங்க. உனக்கு கடல் வேணுமா? எனக்கு எங்க பிடிக்கும், உங்களுக்கு தான் தெரியுமே. தெரியும், அதான் நான் எடுத்துட்டு வரல. அதான் கேக்கிங். வேண்டாங்க, எனக்கு வேண்டாம். சரி அப்ப இந்த டீயாவே எடுத்துக்க. எங்க என்னமோ எனக்கு இன்னைக்கு டீ குடிக்கிறதுக்கு மனசு இல்லைங்க, ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்க மாதிரியே இருக்குது. எடி நெஞ்சு கரிச்சிச்சுன்னா டீய குடி. நல்லா இஞ்சி போட்டு வச்சிருக்கேன். உனக்காண்டிதான் இவ்வளவு இஞ்சியே போட்டேன். இஞ்சி எல்லாம் நிறைய போட்டு குடிச்சா கொஞ்சம் நெஞ்சு கரிப்புல போவான்ட்டு. பரவாயில்ல, பரவ குடிச்சுக்கிட்டேன், எனக்கு இப்போ ஒண்ணுமே வேண்டாம். என்ன ஆச்சு சின்ன பண்ணு? வேற என்னெல்லாம் பண்ணுவேன்? சாப்பிட விருப்பம் இல்ல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ணல. ஏன் என்ன சர்ப்ரைஸ் தருவோம்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிறியோ? ஒண்ணும் யோசிக்கலங்க, போங்க. நானே முடியாம இருக்கேன், இவிய ஒண்ணு. சரி அப்ப போய் படுத்துக்கிட்டியா? வேண்டாம், பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்குல்ல, அவிய கூட உட்காந்துக்கிட்டேன். அவிய இதை மாதிரி இப்போ ஓடிடுவாவில, நான் படுத்த மாதிரி எந்திக்க மாட்டேன். சரி அப்ப போய் துணியை மாத்திட்டு வா போ. துணி எதுக்கு மாத்தணும்? இப்ப 6 மணிக்குன்னா எல்லாரும் வந்து நிப்பாவ. வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கேக் வெட்டணும்ல, அதுக்கு அந்த பேண்ட் சட்டியோட நிப்பா. போ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. என்ன துணி போடுறதுக்கு? ஏதாவது ஒண்ணு போடுச்சுன பொண்ணு போ. சரி போறேன். நம்ம வீட்டுல வச்சுதானங்க, இதுக்கெல்லாம் ஒருக்கா துணியை மாத்தணுமா? நம்ம வீட்டுலனாலும் எல்லாரையும் கூப்பிடும் போது ஒரு துணியை மாத்தி நீட்டா நிக்கேண்டாமா? வீட்டுக்கு போடி இதே பேண்ட் சட்டியோட வந்து நிக்கணும். சரி போறேன். எங்க அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும். என்னது? ஆல்பின்னு சம்சா கேட்ட மத்திடுங்க, நான் வாங்கி தர மாட்டேன் இந்த கடலையை சாப்பிட்டுன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் ஒரு 10 போல வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் பப்ஸ் அப்படி இப்படின்னு வாங்கிட்டு வாங்கன்னு. பாவம்ல அவன்கிட்ட அப்படி சொல்லிட்டேன், ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. நானே வாங்கிட்டு வரணும் தான் இருந்தேன் சின்ன பொண்ணு. இது பிள்ளைகளுக்கு சாப்பிட்டதுக்காண்டி காலையில கொஞ்சோண்டு ஊற போட்டிருந்தேன். இவ எல்லாம் வருவான்னு எனக்கு முதல்ல தெரியாதுல. நான் டீய போட்டுட்டு அதையும் வாங்கிட்டு வரணும், இதை எப்படி கொண்டு குடுக்குறதுக்கு அப்படின்னு தான் நினைச்சேன். நீயே சொல்லிட்டா. சரி இதுல வைக்க வந்த உடனே டீய குடிக்க சொல்லு. மாதிரி உடனே வாங்கிட்டு வந்துருவேன், 5 நிமிஷத்துல வந்துருவேன். சரிங்க, இதுல வச்சுட்டு போவோம். மாமா எங்க போறிய? ஐயா கரெக்டா வந்துட்டானே. இங்க பக்கத்துல இப்ப போயிட்டு ஓடி வந்துறேன். எங்க மாமா போறிய? நானும் கூட வரட்டா? கூட வரேங்க. வேண்டாம் ஆல்பின், நீ இருந்து டீ குடி, நான் தான் ஓடி வந்துறேன். 2 நிமிஷம் தான் வந்துருவேன். சரி மாமா. ஐயா இந்த கடலை வேற சாப்பிட சொல்லுவோம்ல. சரி முதல்ல டீய குடிப்போம். நல்ல டேஸ்டா இருக்குவே. எங்க அத்தையும் இப்படி போட்டிருக்காவ, நம்பவே முடியல. அழகி உறங்கும் போது என்ன அழகா இருக்கா. இப்படியே இவளை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கன் போல இருக்குது. என் பட்டுக்குட்டி இப்பதான் பிறந்த மாதிரி இருந்தா, அதுக்குள்ள என்ன வளர்ந்துட்டா. சரி வளர்ந்துகிட்டே இருப்பாள்ல, மறுபடியும் இப்படி சின்ன குட்டி பிள்ளையா இருக்கத திரும்ப எப்படி பார்க்க முடியும்? ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி தோணிட்டு கிடக்கவோ தெரிய மாட்டேங்குது. வளராம என் கூட இப்படி குட்டி பாப்பாவா இருக்கணும்னு ஆசையா இருக்குது. ஆனா அப்படி பிள்ளைகள் இருக்கவும் கூடாது. என்ன பண்ணியது? சிந்துமா சித்திய வாங்க. நீ உறங்கலையோ? உறங்கினேன் கொஞ்ச நேரம். இதே மாதிரி இவளை கொண்டு போடுறதுக்கு வந்தாவல, அந்தாலும் முழிச்சிட்டேன். அவி பெட்ல எல்லாம் கடத்திக்கிட மாட்டாவ, டொப்புன்னு போடுவாவ, அந்தாலும் முழிச்சிருவா. அப்படியே பொண்ணா மூளை வச்சு அப்படி கடத்தணும். நான் தான் அப்படி கடத்திக்கிடுவேன். அந்தால தான் நான் வாங்கி அந்தால கடத்திட்டு அந்தால எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கேன். அப்படியா? டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரிண்ணே. இங்க பீரோல இருந்து ஏதாவது சுடிதார் எடுத்துட்டு போலான்னு வந்தேமுத்துக்க. உங்க சித்தப்பாக்க நான் சுடிதார் போடணுமா? இந்த பேண்ட் சட்டையோட நிக்க கூடாதான். சுடிதாரே போடுங்க சித்தி, அழகா இருப்பிய. ஆமா அதான் எடுக்க வந்தேமுத்துக்க. சரி சரி. இது என்னது புதுசா இருக்குது? இங்க பாரு சிந்து. சித்தி துணிதான், நீங்க வைக்கலையோ? நான் வாங்கி வச்சா நானே இப்படி ஆச்சரியப்படையே போறேன். அப்ப யார் வாங்கி வச்சிருப்பா? சித்தப்பா வாங்கி வச்சிருப்பாவளோ? அப்படிதான் நினைக்குமுத்துக்க. அதுக்குதான் போய் சுடிதார மாத்திட்டு வா, சுடிதார மாத்திட்டு வான்ட்டே சொல்லிட்டு இருந்தாவ. ஒரு நாள் இப்படி சொல்ல மாட்டாவலன்னு யோசிச்சேன். பாருங்க சித்தப்பா உங்களுக்கு எப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்காவ. ஆமா என்னது இருக்குன்னு பிரிச்சு பாத்துருவோமா? பாருங்க சித்தியா, எனக்கு ஆசையா இருக்குது. பாக்கேன். அம்மா நம்ம இங்க இருந்தா அவன் முழிப்பாளா? அந்த ரூமுக்கு போயிருவோமா? அதெல்லாம் முழிக்க மாட்டா, உறங்கிட்டானா நல்லா உறங்கிடுவா. அப்படியே அப்ப இருப்போம். வாவ், 2 சுடிதார் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிருக்காவ. ஆமாமக்கா, மேல இருக்க சுடிதார் 550, அடுத்தால இருக்கிறது 1150. அப்பா சுடிதார்லாம் எடுக்க தெரியுவ? ஏன் சித்தி இதுவரை எடுத்தது இல்லையா சித்தப்பா? எடுத்துலாம் தருவாவமா, என்னையும் கூட கூட்டிட்டு போவ. இந்த தடவை தான் இப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணிருக்காவ. என்னதோ புதுசா இருக்கு ஊபத்துக்கு எல்லாம். அப்படியா? ஆல்வின் இப்படி எடுத்து வந்திருக்கானா? இல்ல சித்தி, சேர்ந்து போய் தான் எடுத்துறோம். இவியல அப்படிதான் மக்கா. சரி சித்தி, எந்த Dress போடுறிய? எது போடலாம் நீயே ஒண்ணு சொல்லு. மேல இருக்கிறது சூப்பரா இருக்கு, கீழ இருக்கிறது நல்லா இருக்குது. மேல இருக்கிறது சும்மா கோவாடி செட் மாதிரி இருக்குது. அது சும்மா இங்க பக்கத்துல எங்கயாவது கடையில் வெளிக்கு போகும்போது போட்டுட்டு போங்க. இந்த கீழ இருக்க ரெட் கலர் இருக்குல்ல, அதை இப்ப போட்டுக்கிடுங்க சித்தி. நானும் ரெட் கலர் தான் போடலாம்னு நினைச்சேன் சிந்து. சரி அதே போடட்டா? ஆட்டு பேனா துணி மாத்திட்டு வந்துறேன்னு. சரி சித்தியோ. சரி எத்தனை வருஷம் ஆனாலும் சித்தப்பா எவ்வளவு அழகா சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணியவ. இவியல இருக்காவல, கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகு. ஒருக்கா கூட இப்படிப்பட்ட சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி
பொறாமையே இல்ல. இந்த வருஷம் வாய் திறந்தா அது கேட்டு இப்படி எல்லாம் பண்ண வச்சிடணும்பா. இதெல்லாம் பாக்கும்போது எனக்கே பொறாமையா இருக்குது. சரி ஹாலுக்கு போவோம். மேடம் நல்லா உறங்கியாவ. உறங்கட்டு. எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா போன் பார்த்துட்டு இருக்கீ சிந்து. வா வந்து உட்காரு, டீ குடி. நேரு கடலைல அவச்சு வச்சிருக்கா, அவ சாப்பிடு. நான் சாப்பிட்டது இருக்கட்டும், நீங்க சாப்பிட்டீங்களா? நான் டீ மட்டும் குடிச்ச பத்துக்க கடலை சாப்பிடல. வேண்டாம் சிந்து, நீ சாப்பிடு. சரியான ஆளுதான். எங்க போனாலும் இப்படிப்பட்டது சாப்பிடாதீங்க. சாப்பிட மாட்டேன்னு தெரியும்லாமா? தெரியுது. என்னைக்காவது உடம்பு ஏதாவது முடியாம டாக்டர் இப்படிதான் சாப்பிடணும்னு சொன்னா அதுக்கப்புறம் வாயை கட்டிட்டு அமைதியா இருப்பிய. மக்கா என்ன ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது? பாருங்க சித்தப்பா, இந்த கடலை திங்க மாட்டாவலாம். ஆமா, அவன் சாப்பிட மாட்டான்னு சின்ன பொண்ணு சொன்னா. அவனுக்கு தான் போய் பப்ஸ் சம்சா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சித்தப்பா நீங்க இப்படி வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏமா என்னைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிட்டுட்டு போறான். என்னைக்காவது ஒரு நாளா? டெய்லி இந்த வேலை தான் நடக்குது. சரி போட்டி ஆசி நடக்காத. எங்க வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு விருப்பமானதை கொடுக்கணும்ல. மாமா சின்ன பொண்ணத்தையும் வாங்க சொன்னவ. ஆமா, அவதான் வாங்க சொன்னா. என்ன ஏசிட்டு போனாவே உங்ககிட்ட வாங்க சொல்லி இருக்காவ. அது அப்படிதான் ஏசுவா. ஆனாலும் அவளுக்கு மனசு கேட்கல. இன்னும் சாப்பிடு. ஐயா இவ்வளவு என்னத்துக்கு? ஏதாவது ஒண்ணு போதும். எடுத்துக்க, உனக்கு என்ன வேணுமா எடுத்துக்க. சிந்து நீ எடுத்து சாப்பிடுமா? சரி சித்தப்பா. என்ன நான் பிள்ளைவா கடலை தூங்குவான்னு பாத்துட்டு வரேன்னு. ஆவி ரெண்டு எங்க இருக்காவ? அங்கவே பாட்டி ரூம்ல கடந்து விளையாடிட்டு இருக்காவ. எல்லா விளையாட்டு ஜாமானத்தையும் அங்கொண்டு போட்டேன். அவிய எப்பமா தானே வீட்டுக்கு வருவாவ. மீதி வேற நேரம்லாம் பிள்ளைகள் வாங்க விளையாடிட்டு அதை விளையாட்டு ரூமா மாத்திரலான்ட்டு எல்லாத்தையும் அங்கொண்டு போட்டேன். ஊர்பட்ட விளையாட்டு ஜாமானம் வச்சிருக்காள்வ. எல்லாம் விளையாடி அந்த போட்டியது. ஒரு நேரம் விளையாண்ட உடனே அதுக்கப்புறம் அந்த விளையாட்டு பொருளே வேண்டாம். புதுசா வேணுமா? எங்க போவதுக்கு? நம்ம என்ன கடையா வச்சிருக்கோம்? இவளுக்காண்டி பேசாம விளையாட்டு ஜாமான கடையை வச்சிடலாமாட்டிருக்கு. ஹோல்சேல்லையாவது நம்மளுக்கு கிடைக்கும். கடையில வாங்கி முடிய மாட்டேக்குமா? சித்தப்பா நீங்க இந்த பிள்ளைல இப்படி சொல்லுதிய? ஐ முட்டை பப்ஸ். என் பிள்ளை என்ன 1.25 வயசு தான் ஆகுது. அவளே அப்படிதானே இருக்கா. ஏதாவது விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்தா 2 நாள் தான் விளையாடியா. அதுக்கப்புறம் அதை கையில கொடுத்தா வேண்டாமா தூக்கி போடியா. இடி வச்சுக்கேன்னு சொன்னா வேண்டாமா. மண்டையை மட்டும் ஆட்டியா. நாங்களும் இனி எப்படி சமாளிக்க போறோமோ தெரியல. ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் இப்ப பயக்கலா இருக்கணும். எல்லாம் அடிச்சு தவுப்பு தானே நடக்கும். இந்த பிள்ளைகளாவது விளையாடாட்டாலும் ஒரு கரையில வச்சிருக்குது. பயக்கலா இருந்தா அப்படிலாம் வைக்கிறது கிடையாது. ஒரே நாள்ல எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு அந்த தூக்கி குப்பையில போட்டணும். இதுதான் நடக்கும் பாரு. எம்மா வேண்டாமா, ரொம்ப கஷ்டம்தான். அங்க எங்க அம்மா வீட்டு பக்கத்துலயே ஒரு பையன் இருக்கான். அவன் இப்படிதான் சொல்லுவாவ. எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருவான்னு சொல்லுவாவ. நீங்களும் அதே மாதிரி சொல்லுதிய. ஆமா நாங்களும் அப்படித்தானே. கொஞ்சம் வளர்ந்த பிறகு கூட நல்லா நீ அவர் கூப்பத்துக்க சைக்கிள் வாங்கி தந்தா கூட அதை ரிப்பேர் பண்ணியோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாட்டா கலத்தி மாறி உட்கார்ந்து மாட்டிட்டு இருக்குது. எங்க அப்பாவுக்கு தெரியப்படாதுன்னு ஒளிச்சு எத்தனை நாள் கடந்து மாட்டிருக்கேன். தப்பா மாட்டி கடைசியில கண்டுபிடிச்சிருவாவ. அந்த அடி 2 வைப்பாவ. வாங்கிட்டு பல்ல எடுத்து போயிருவோம். மாதிரி எங்க அப்பா சரி பண்ணி வச்சிருவாவ. அப்படிதான் நடக்கும் பாத்துக்க. அடுத்த சிந்துக்கு ஒரு பையன் பிறக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். சும்மா இருங்க சித்தப்பா, நீங்க வேற. நான் கஷ்டப்பட்டு இது காணாதுண்டா. உங்களுக்கு பிறக்கட்டும் வாழ்த்துக்கள். எம்மா எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. அழகா போதும். அடுத்தெல்லாம் வேண்டாமா? எங்க கிட்ட யாரும் கேட்கவும் மாட்டாவ. ஏன்னா 2 பிள்ளைகள் இருக்கு பத்தியா. ஒரு பிள்ளை இருந்தாதான் அடுத்த பிள்ளை எப்ப பாவ. எங்களுக்கு ஒரே நேரமா வேலை முடிஞ்சுமா. இனிலாம் வேண்டாம். சரி சித்தப்பா. உட்கார்ந்து டீயே குடி சிந்து. ஆறி இருக்கும், சூடு பண்ணி தரட்டா? மாமே அவ சும்மாயே ஆறிதான் குடிப்பா. இருக்கட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி மக்கா. என்னது கிடந்து திங்கறிய? பப்ஸ் சிந்து. முட்டை பப்ஸா? ஆமா. வேற இருக்குவா? இருக்குவியா? எனக்கு வேணும், கொண்டாங்க. கள்ளி என்னதோ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சத்தானதான் சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு அவியம் அடிச்சு உருட்டி விட்டா. இப்ப என்ன? அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. உங்களை தான் அப்படி சாப்பிட சொன்னேன். என்னையெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. நான் எது வேணாலும் சாப்பிடுவேன். நீங்க சம்சா தானே கேட்டிய, அது மட்டும் எடுத்து சாப்பிடுங்க. கொண்டாங்க அத. அடி பாவி, என்ன வேலை காட்டியா? அதெல்லாம் அப்படிதான் கண்டிக்க கூடாது. என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போமா? நிறைய வாங்கிட்டு வந்திருக்கா பத்துக்கு என்னலாமோ? ஆமா, சம்சா, மோதகம், வாவ் சிக்கன் ரோல், உள்ளி வடை, மாரி முட்டை பப்ஸ், வாவ் இன்னைக்கு ஒரு புடி. அப்ப இந்த கடலை அதை யார் சாப்பிடுவா? ட்ரெஸ் மாத்தியாச்சு. பீரோ கண்ணாடியில ஒருக்கா பாத்துக்கிடுவோம். நீ அழகிதான் சின்ன பொண்ணு. சூப்பரா இருக்கா. சூப்பரா ஃபிட் ஆயிருக்குவ. அழகா எடுத்துட்டு வந்திருக்காரு என் கணவர். மக்களே 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவ்வளவு விளையாட்டு ஜாமானத்தையும் தட்டி போட்டாச்சு. விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமே அவ்வளத்தையும் அந்த அட்டைப்பட்டிக்குள்ள அடுக்கி வச்சுட்டு வெளியே வந்திருக்கணுமா? நல்ல பிள்ளை. ஆமா நீ நல்ல பிள்ளை மக்களே. அக்காளுக்கு அடி கொடுக்கணும். அக்கா ஒண்ணு திங்க மாட்டேக்கா. ரியா நல்லா இருக்காதுல உனக்கு. சாப்பிட்டு முடி கொஞ்சம் கொஞ்சமா. சாப்பிட்டுட்டு விளையாடுங்கன்னு. ஏங்க என்ன
ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, அழகா இருக்கா. அடி கண்டுபிடிச்சு போட்டுட்டியா? ஆமாங்க எடுத்துட்டேன். என்ன எனக்கு தெரியப்படாதுன்னு பீரோல வாங்கி வச்சிருக்கிறீ? எப்போ வாங்குனிய? உனக்கு மறைச்சு வாங்குறது என்ன கஷ்டமா? எவ்வளவு ஈஸியான வேலை தெரியுமா அது? எப்படி? ஆமா மேடம், எப்பவும் வீட்லயே இருக்கிறிய? 24 மணி நேரமா அங்க போறேன் இங்க போறேன்னு ஊர் சுத்த போயிருவா. வீட்டுல நான் ஒத்தைதான் இருப்பேன். அந்த ஆளு ஆர்டர் போட்டு கரெக்டா நீ இல்லாத நேரமா பார்த்து வரதுக்கு சொன்னேன். நேத்து சாயங்காலம் ஒரு 5 மணி போல வந்து தந்துட்டு போனாவ. மாறி எங்கேயாவது வெளியே போனாதானே அந்த பீரோவை துறப்பா துணி எடுக்கிறதுக்கு. அதனால அந்த இடத்துல வச்சுட்டேன் பாத்துக்க. சரி சரி, நல்ல ஐடியா எல்லாம் போட்டிருக்கிறீங்களே. ஆமா, நீங்க இதுவரை இப்படிப்பட்ட சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தது இல்லையா? எல்லாம் புதுசா இருக்குது. சும்மா தான் சின்ன பண்ணு, ஒரு வீடியோ பார்த்தேன் பாத்துக்க. புருஷ பொண்டாட்டிக்குள்ள அன்பு எப்படி அதிகமா உண்டு சொல்லி ஒரு வீடியோ போட்டு இருந்துச்சா? அதுல பார்த்தேன் பாத்துக்க. இப்படி சின்ன சின்ன சர்ப்ரைஸ் வெளியெல்லாம் கூட்டிட்டு போறது, பொண்டாட்டியை நல்லா பாத்துக்கிறது, வீட்டுல வேலை செய்யும் போது கூட மாட ஹெல்ப் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணும்போது பொண்டாட்டிமாருக்கு புருஷனை நல்லா பிடிக்குமா? ஏங்க ஏற்கனவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. இப்படி எல்லாம் பண்ணிதான் பிடிக்கணும்லாம் இல்ல. அது எனக்கு தெரியும் சின்ன பண்ணு. நான் ஏற்கனவே எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் சரி, குட்டி குட்டி சர்ப்ரைஸ் எல்லாம் உனக்கு இதுவரை எதுவுமே கொடுத்தது இல்லல. அதனாலதான் மே மாசம் லீவ் வரட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம்னு அடிக்கடி இப்படி டூரு அங்க இங்கன்னு போகணுமா பாத்துக்க. அப்பதான் லைஃப் ஒரு என்ஜாய்மெண்டா இருக்குமா. வீட்டுக்குள்ளே இருந்து உனக்கும் போர் அடிக்கும்ல. அத பத்தி நான் யோசிச்சதே இல்ல சின்ன பொண்ணு. எங்க இப்படி எல்லாம் பேசாதுங்க, ரொம்ப ஃபீல் ஆகுது. நான் விட்டா அழுதுருவேன். ஐயா அழுதுறாதம்மா தாயே, இனி நான் சொல்ல மாட்டேன் என்ன. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டு. எப்படி சைஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிய? சூப்பரா ஃபிட் ஆகுது. பழைய சுடிதார்ல நீ இப்ப அடிக்கடி போடியதை பார்த்தேன். அதுல என்ன சைஸ் போட்டிருந்துச்சோ அதை வாங்கினேன். இது என்ன பெரிய கஷ்டமா? பரவாயில்ல, என் புருஷனுக்கு என்ன மூளை இருக்குது. புத்திசாலிதான். என்ன மக்களே? எங்கேயும் போகல, வீட்டுலதான் இருக்க போற. இப்போ நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்கல்ல. எந்த பாட்டி? கோவப்படாத சின்ன பொண்ணு. இந்த பேரை கேட்டாலே உனக்கு கோவம்னு எனக்கு தெரியும். ஏங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு அவையில பிடிக்கும். ஆனாவே கொஞ்சம் கோவப்பட்டுட்டே இருப்பா பத்தியிலையாமல. அதுதான் எனக்கும் பிடிக்காது. ஆனாவே கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கும்ல. நான் வீட்லயே இருக்க மாட்டேன், சும்மா அங்க சுத்திட்டு வீட்டுல வேலை செய்ய மாட்டேன், உங்களையும் ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல, வெறி வாடி வந்து கல்யாணம் பண்ணிட்டோம். இதெல்லாம் அவளுக்கு பிடிக்காத விஷயம்லாம் பண்ணிருக்கோம் எல்லாம். அதனால கோவப்படியாவ. இப்ப எனக்கு ஒரு மவன் இருந்து என் அம்மாவனும் இப்படிப்பட்ட பிள்ளைய கட்டிட்டு வந்தோம்னா நான் கோவப்படாம என்ன சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். நானும் கோவப்படுவேன், ஏசுவேன். ஆனாலும் சரி நம்ம மருமோன்னு மாதிரி விட்டுருவேன். அதே மாதிரிதான் அவியலும். அதெல்லாம் பெருசுபடுத்தப்படாது. எம்மா பரவாயில்லையே, ஒரு சுடிதார்லயும் மாமியார மன்னிச்சுட்டால. பாட்டி எல்லாம் வரலமாக்கா. அவிய உங்க அத்தக்காரி வீட்டுல இருக்கவ. ராணி பெரியம்ம, வசந்தி அத்தை, உமா அத்தை, லட்சுமி அத்தை எல்லாரும் வரவ. இன்னைக்குதான் அம்மாக்கு அப்பாக்கு கல்யாணம் ஆச்சு மக்களே. கல்யாண நாள், வெட்டிங் ஆனிவர்சரி. காலையில தானே மிஸ் பண்ணிய, அதுக்குள்ள மறந்துட்டீங்களோ? ஒண்ணும் பண்ணண்டா மக்களே. பர்த்டேக்கு கேக் கட் பண்ணுவோம்ல உங்களுக்கு புது ட்ரெஸ் போட்டு. அதே மாதிரி இன்னைக்கு அம்மா அப்பாவும் கேக் போட்டு போறோம். எல்லா கேக்கும் உங்களுக்கு தான். இப்ப பொண்ணம் போல இல்லையாமா. இந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து அட்டைப்பட்டிக்குள்ள வை மக்களே. ரியா சீக்கிரம் சாப்பிடு. பாரு சின்ன பொண்ணு. ஆமா, ஏன் மொபைல்ல அப்படிதான் கரெக்டா பேசணும் மக்களே. நீ பாதி எடுத்து போடு, அக்கா பாதி எடுத்து போட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டு 3 வேளையும் நீ என்னத்துக்கு போட்டு செய்யணும்? 2 பேரும் தானே எடுத்து போட்டா. அவ சொல்லி இதுல ஒரு கருத்து இருக்கும்ல. பரவாயில்ல, நல்ல பாயிண்ட பேசுதால. சின்ன பொண்ணுக்கு மொவான மாதிரி சும்மாயா? சீக்கிரம் எடுத்து போட்டு வாடியாங்க. எடி நீ சீக்கிரம் கடலை தின்னு. அம்மா ஹால்ல போய் இருக்கேன். நானும் குளிக்கணும் வாரேன்.